ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5 ஜனவரி 2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 17-10-3 மதுபன். வருடம் முழுவதும் திருப்திமணியாகி சதா திருப்தியாக இருக்க வேண்டும். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இன்று திலாராம் பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ளவர்களை நேரில் இருக்கும், தொலைவில் இருந்தாலும் அருகில் இருக்கும் ஒவ்வொரு ராஜா செல்ல மிக பிரிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜாவாக இருக்கிறார். அதனால் ராஜா செல்லங்களாக இருக்கிறீர்கள். இந்த பரமாத்மா அன்பும் செல்லமும் உலகில் உள்ள மிக குறைந்த ஆத்மாக்களுக்கே கிடைக்கிறது. எனினும் நீங்கள் எல்லோரும் பரமாத்மா அன்பிற்கும் பரமாத்மா செல்லத்திற்கும் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். உலகில் உள்ள ஆத்மாக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பரமாத்மா பாலனையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்படி உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்கிறீர்களா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் டபுள் ராஜ்ய அதிகாரிகளாக பார்க்கிறார். தற்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக இருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் ராஜ்யம் உங்கள் பிறப்பு உரிமையாக இருக்கும். அதனால் டபுள் ராஜாவாக இருக்கிறீர்கள். எல்லோரும் ராஜாக்கள் தானே, பிரஜைகளாக இல்லை தானே? ராஜயோகிகளாக இருக்கிறீர்களா அல்லது ஒரு சிலர் பிரஜா யோகிகளாகவும் இருக்கிறீர்களா? யாராவது பிரஜா யோகியா? பின்னால் இருப்பவர்கள் ராஜயோகிகளா? யாரும் பிரஜா யோகி இல்லை தானே? உறுதியா? யோசித்து ஆமாம் என்று சொல்லுங்கள். ராஜ்ய அதிகாரி என்றால் அனைத்து சூட்ச்ம ஸ்தூல கர்மேந்திரியங்களுக்கு அதிகாரி. ஏன் என்றால் சுயராஜ்யம் இருக்கிறது. அதனால் அவ்வப்போது ராஜா ஆகிறீர்களா அல்லது சதா ராஜாவாக இருக்கிறீர்களா? முக்கியமாக உங்கள் மனம், புத்தி, சமஸ்காரத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறீர்களா? சதா அதிகாரியா அல்லது அவ்வப்போதா? சுயத்தின் ராஜ்யத்தில் சதா சுயராஜ்யம் இருக்கிறதா அல்லது ஒரு நாள் இருந்து மறுநாள் இருப்பது இல்லையா? ராஜ்யம் சதா இருக்கிறது தானே? சதா சுயராஜ்ய அதிகாரி என்றால் சதா மனம், புத்தி, சமஸ்காரத்தின் மீது அதிகாரம் சதா இருக்கிறதா? சதாவில் ஆம் என்று சொல்வது இல்லை. சில நேரம் மனம் உங்களை நடத்துகிறதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? எப்போதாவது மனம் எஜமானராகிறதா? ஆகிறது தானே. சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவரே உலக ராஜ்ய அதிகாரி ஆவர். இப்போது எவ்வளவு காலத்திற்கு எவ்வளவு சக்தியோடு உங்கள் கர்மேந்திரியங்களுக்கும் மனம், புத்தி, சமஸ்காரத்திற்கும் அதிகாரி ஆகிறீர்களோ அதே அளவு எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரி கிடைக்கும். ஒருவேளை இப்போது பரமாத்மா பாலனை, பரமாத்மா படிப்பு, பரமாத்மா ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கம யுக பிறவியில் சதா அதிகாரியாக இல்லை என்றால் 21 ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள்? கணக்கு இருக்கிறது தானே. இந்த நேரம் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயத்திற்கு ராஜா ஆவதன் மூலமாக 21 ஜென்மங்களுக்கு கேரண்டி கிடைக்கும். நான் யார் மற்றும் என்ன ஆவேன் என்ற உங்கள் எதிர்காலத்தை தற்கால அதிகாரத்தின் மூலமாக தானே அறிய முடியும். யோசனை செய்யுங்கள். விசேஷ ஆத்மாக்கள் உங்கள் அனாதி ஆதி பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது. அனாதி ரூபத்தையும் பாருங்கள். எப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரந்தாமத்தில் இருந்தீர்களோ அப்போது எவ்வளவு பிரகாசிக்கும் ஆத்மாக்களாக தெரிந்தீர்கள். அந்த பிரகாசத்தின் ராயல்டி பர்சனாலிட்டி எவ்வளவு பெரியது அது தெரிகிறதா? மேலும் தந்தையோடு கூடவே ஆத்மா உருவிலும் இருக்கிறீர்கள், அருகிலும் இருக்கிறீர்கள். எப்படி ஆகாயத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் மிக அதிக பிரகாசத்தோடு இருக்கின்றனவோ அப்படி ஆத்மாக்கள் நீங்களும் விசேஷமாக தந்தையோடு விசேஷமாக பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். பரந்தாமத்திலும் நீங்கள் தந்தையின் அருகில் இருக்கிறீர்கள். பிறகு ஆதி சத்தியுகத்திலும் தேவ ஆத்மாக்கள் உங்களது பர்சனாலிட்டி ராயல்டி எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. முழு கல்பத்திலும் சுற்றி வாருங்கள். தர்ம ஆத்மாக்கள் இருந்தார்கள், மகா ஆத்மாக்கள் இருந்தார்கள், தர்ம தலைவர்கள் இருந்தார்கள், தலைவர்கள் இருந்தார்கள், நடிகர்கள் இருந்தார்கள். அவர்களில் யாருக்காவது தேவ ஆத்மாக்கள் உங்களிடம் சத்தியுகத்தில் இருந்த பர்சனாலிட்டி இருந்ததா? உங்கள் தேவஸ்வரூபம் முன்னால் வருகிறது தானே. வருகிறதா அல்லது நாம் ஆவோமா இல்லையா என்பது தெரியவில்லையா? உறுதியாக இருக்கிறது தானே. உங்கள் தேவரூபத்தை முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். பர்சனாலிட்டி முன்னால் வந்துவிட்டதா? எவ்வளவு ராயலாக இருக்கிறது. இயற்கையும் பர்சனாலிட்டியோடு இருக்கிறது.
பறவைகள், மரங்கள், பழங்கள், மலர்கள் எல்லாம் பர்சனாலிட்டியோடு ராயலாக இருக்கின்றன. நல்லது. பிறகு கீழே வாருங்கள். உங்கள் பூஜைக்கு உரிய உருவத்தை பார்த்தீர்களா? உங்களுக்கு பூஜை நடக்கிறது. டபுள் விதேசிகள் பூஜைக்கு உரியவர்கள் ஆவீர்களா? அல்லது இந்தியர்கள் ஆவார்களா? நீங்கள் தேவி தேவர்களாக ஆகிறீர்களா? துதிக்க உடையவர் கிடையாது, வாள் இருப்பவர் கிடையாது. தேவிகளிலும் அந்த காளி ரூபம் கிடையாது. ஆனால் தேவி தேவர்களின் கோவிலில் பாருங்கள், உங்கள் பூஜ்ய சொருவம் எவ்வளவு ராயலாக இருக்கிறது, எவ்வளவு பர்சனாலிட்டியோடு இருக்கிறது. மூர்த்தி 4 அடி 5 அடி உயரத்துக்கு இருக்கலாம். ஆனால் கோவிலை எவ்வளோ பெரியதாக கட்டுகிறார்கள். இது ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி. இந்த காலத்தில் பிரதம மந்திரியாக இருக்கலாம், பெரிய ராஜாவாகவும் இருக்கலாம். எனினும் பாவம், அவர்களுக்கு சிலை செய்து வெயிலில் வைக்கிறார்கள். அதற்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உங்கள் பூச்சிய சொரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பெரியதாக இருக்கிறது தானே. குமாரிகள் அமர்ந்து இருக்கிறீர்கள். உங்களுக்கு ராயல்ட்டி இருக்கிறது தானே. பிறகு கடைசி சங்கம யுகத்திலும் உங்கள் ராயல்ட்டி எவ்வளோ உயர்வாக இருக்கிறது. பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. பகவான் நேரடியாக உங்கள் பிராமண வாழ்வில் பர்சனாலிட்டியையும் ராயல்ட்டியும் நிறைத்து இருக்கிறார். பிராமண வாழ்வை உருவாக்கும் கலைஞர் யார்? சுயம் தந்தை. பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி ராயல்ட்டி என்ன? பியூரிட்டியே ராயல்ட்டி. அப்படித்தானே? பிராமண ஆத்மாக்கள் எல்லோரும் யாரெல்லாம் அமர்ந்து இருக்கிறீர்களோ உங்களிடம் பியூரிட்டியின் ராயல்ட்டி இருக்கிறது தானே. ஆமாம் என்று தலையை அசையுங்கள். பின்னால் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். நீங்கள் பின்னால் இல்லை, முன்னால் இருக்கிறீர்கள். பாருங்கள், பார்வை பின்னால் போகிறது. முன்னால் இப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது, தானே பின்னால் போகிறது. அதனால் பியூரிட்டியின் பர்சனாலிட்டி சதா இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். மனம், சொல், செயல், பார்வை, உணர்வு, கர்மம் அனைத்திலும் பியூரிட்டி இருக்கிறதா? மனதில் பியூரிட்டி என்றால் நிரந்தரமாக அனைவரிடமும் சுப பாவனை, சுப விருப்பம் இருப்பது. அனைவரிடமும் இருக்க வேண்டும். அந்த ஆத்மா எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பியூரிட்டி ராயல்ட்டியுடைய மனம் அனைவரிடமும் சுப பாவனை, சுப விருப்பம், நன்மையின் உணர்வு, கருணையின் பாவனை, வள்ளலின் பாவனை வைக்கும். மேலும் பார்வையில் ஒவ்வொருவரிடமும் சதா ஆன்மீக சொரூபம் தெரியும் அல்லது பரிஸ்தா சொரூபம் தெரியும். அவர் பரிஸ்தா ஆகாமல் இருக்கலாம். எனினும் பார்வையில் பரிஸ்தா ரூபமும் ஆன்மீக ரூபமே இருக்க வேண்டும். செயலில், அதாவது சம்பந்தம் தொடர்பில், கர்மத்தில் வர வேண்டும். அதில் சதா அனைவருக்கும் அன்பை கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். அடுத்தவர் அன்பை கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் எனது செயல் அன்பை கொடுத்து சிநேகி ஆக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். துக்கத்தை கொடுக்காதீர்கள், துக்கத்தை பெறாதீர்கள் என்று ஸ்லோகன் இருக்கிறது. கொடுக்கவும் கூடாது, பெறவும் கூடாது. கொடுப்பவர் உங்களுக்கு எப்போதாவது துக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை சுகத்தின் நினைவோடு பாருங்கள். வீழ்ந்தவர்களை தள்ளிவிடுவதில்லை, வீழ்ந்தவர்களை சதா மேலே தூக்கிவிட வேண்டும். அவர் பரவசத்திலிருந்து துக்கத்தை கொடுக்கிறார், விழுந்து கிடக்கிறார் தானே. அவரை விழ வைக்கக்கூடாது. மேலும் அந்த பாவப்பட்டவருக்கு ஒரு உதை கொடுக்கலாம் என்பதும் கூடாது. அவரை அன்போடு மேலே உயர்த்துங்கள். அதிலும் முதலில் சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதலில் சாரிட்டி வீட்டில் ஆரம்பிக்கிறது தானே. உங்கள் எல்லா துணைவர்களையும், சேவையின் துணைவர்களையும், பிராமண குடும்பத்தின் துணைவர்களையும், ஒவ்வொருவரையும் மேலே தூக்கிவிடுங்கள். அவர் தனது கெட்டதை காட்டிலும் நீங்கள் அவரது விசேஷத்தை பாருங்கள். நம்பர்வார் இருக்கிறார் தானே. பாருங்கள், மாலை உங்கள் நினைவு சின்னமாக இருக்கிறது. எல்லோரும் ஒரே நம்பரில் இல்லை தானே. 108 நம்பரில் இருக்கிறது தானே. அதனால் நம்பர்வார் இருக்கிறார்கள், மேலும் இருப்பார்கள். ஆனால் எனது கடமை என்ன? நல்லது, நான் 8இல் இல்லை, 108இல் வரலாம், 108இல் கடைசியிலும் இருக்கலாம். அப்போது என்னிடம் ஏதாவது சமஸ்காரம் இருக்கும் தானே என்று யோசிக்காதீர்கள். ஆனால் அப்படி இல்லை. பிறருக்கு சுகத்தை கொடுத்து கொடுத்து, சிநேகத்தை கொடுத்து கொடுத்து உங்கள் சமஸ்காரமும் அன்பாக, சுகமாக மாறியே தீரும். இது சேவை. மேலும் இந்த சேவை முதலில் சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். பாப்தாதாவிற்கு இன்று ஒரு விஷயத்தில் சிரிப்பு வந்தது. சொல்லலாமா? பாருங்கள், உங்களுக்கும் சிரிப்பு வரும். பாப்தாதா குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாப்தாதா ஒரு நொடியில் சில நேரம் ஒரு சென்டரின் டிவியை திறக்கிறார். சில நேரம் ஒரு சென்டரின், சில நேரம் வெளிநாட்டின், சில நேரம் இந்தியாவின் சுவிட்சை ஆன் செய்கிறார்.
அப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெரிந்துவிடுகிறது. ஏன் என்றால் தந்தைக்கு குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். சமமாக மாற வேண்டும் என்று குழந்தைகளும் சொல்கிறீர்கள். அது உறுதிதானே? சமமாக மாறியே தீர வேண்டும். யோசித்து கைகளை உயர்த்துங்கள். சாக வேண்டி இருக்கலாம், வளைய வேண்டி இருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டி இருக்கலாம், கேட்க வேண்டி இருக்கலாம். எனினும் சமமாக மாறியே காட்டுவேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். குமாரிகள் யோசித்து கைகளை உயர்த்துங்கள். இவர்களை போட்டோ எடுங்கள். குமாரிகள் அதிகம் இருக்கிறீர்கள், சாக வேண்டி இருக்கும், வளைந்து கொடுக்க வேண்டி இருக்கும். பாண்டவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கேட்டீர்களா? சமமாக மாற வேண்டும். சமமாக மாறவில்லை என்றால் குதூகுலம் வராது. பரந்தாமத்திலும் அருகில் இருக்க மாட்டீர்கள். பூஜையிலும் வித்தியாசம் ஏற்படும். சத்தியுக ராஜ்ய பாக்கியத்திலும் வித்தியாசம் ஏற்படும். பிரம்ம பாபாவிடம் உங்களுக்கு அன்பு இருக்கிறது தானே? டபுள் விதேசிகளுக்கு எல்லோரையும் விட அதிக அன்பு இருக்கிறது. யாருக்கு பிரம்ம பாபாவிடம் உள்ளத்தின் அன்பு ஆழமாக இருக்குமோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. உறுதியான அன்பு இருக்கிறதா? இப்போது கேள்வி கேட்போம். யாரிடம் அன்பு இருக்குமோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அது அன்பு காட்டுபவருக்கும் பிடிக்கும். இருவரின் சமஸ்காரம், எண்ணம், சுவாபம் ஒன்றாக இருக்கும். இதுதான் அன்பின் அடையாளம். அப்போது அவர் பிரியமானவராக இருப்பார். பிரம்ம பாபாவிட அன்பு இருந்தால் 21 ஜென்மங்களிலும் முதல் பிறவியிலிருந்து 2வது 3வது பிறவியில் வந்தால் நன்றாக இருக்காது. ஆனால் முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரை கூடவே இருப்பீர்கள். பலவித உருவங்களில் கூடவே இருப்பீர்கள். அப்படி யார் கூடவே இருக்க முடியும்? யார் சமமாக இருப்பாரோ அவரே இருக்க முடியும். அவர் நம்பர் 1 ஆத்மா. அப்போது எப்படி கூடவே இருப்பீர்கள்? நம்பர் 1 ஆக வேண்டும். அப்போது கூடவே இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் நம்பர் 1. மனதில், சொல்லில், செயலில், உணர்வில், பார்வையில், கர்மத்தில் என அனைத்திலும் நம்பர் 1. அதனால் நம்பர் 1 அல்லது நம்பர் வாரா? ஒருவேளை அன்பு இருந்தால் அன்பிற்காக எதை அர்ப்பணிப்பதும் கடினமாக இருக்காது. கலியுகத்தின் கடைசி பிறவியிலும் தேக உணர்வின் அன்பு உடையவர்கள் உயிரையும் கொடுக்கிறார்கள். நீங்கள் பிரம்ம பாபாவின் அன்பில் உங்கள் சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்வது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயமா என்ன? இல்லை. அதனால் இன்றிலிருந்து அனைவருடைய சமஸ்காரமும் மாறிவிட்டது. பக்கா? ரிப்போர்ட் வரும். உங்கள் உடன் இருப்பவர்கள் எழுதுவார்கள். பக்கா? தாதிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சமஸ்காரம் மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். அல்லது நேரம் பிடிக்குமா என்ன? மோகினி, நியூயார்க், சொல்லுங்கள். மாறுவீர்கள் தானே? நீங்கள் எல்லோரும் மாறுவீர்கள் தானே? அமெரிக்காவினர் மாறிவிடுவார்கள். சிரிப்பின் விஷயம் இருந்துவிட்டது. சிரிப்பான விஷயம் இதுதான். முயற்சியோ அதிகம் செய்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை பார்த்து பாப்தாதாவிற்கு இரக்கமும் வருகிறது. அதிக முயற்சியும் செய்கிறார்கள். சில நேரம் அதிகமாக உழைக்கிறீர்கள். பிறகு என்ன சொல்கிறீர்கள்? என்ன செய்வது? எனது சமஸ்காரம் அப்படி இருக்கிறது என்று சொல்லி சமஸ்காரத்தின் மீது பழி போட்டு தன்னை லேசாக்கி கொள்கிறீர்கள். ஆனால் எனது சமஸ்காரம் என்று நீங்கள் சொல்வதை இன்று பாப்தாதா பார்த்தார். அது உங்கள் சமஸ்காரமா என்ன? நீங்கள் ஆத்மா தானே? தேகம் இல்லை தானே? அப்போது உங்கள் சமஸ்காரம் எது? உங்கள் ஒரிஜினல் சமஸ்காரம் என்ன? எதை இன்று நீங்கள் எனது என்று சொல்கிறீர்களோ அது என்னுடையதா அல்லது ராவனுடையதா? யாருடையது? உங்களுடையதா? இல்லை, அப்போது என்னுடையது என்று ஏன் சொல்கிறீர்கள்? எனது சமஸ்காரம் அப்படி இருக்கிறது என்று தானே சொல்கிறீர்கள். அதனால் இன்றிலிருந்து எனது சமஸ்காரம் என்று சொல்லாதீர்கள். சில நேரம் இங்கும் அங்கும் இருந்து குப்பைகள் பறந்து வருகின்றன. அப்படி ராவணனின் பொருட்கள் வந்துவிட்டால் அவற்றை என்னுடையது என்று எப்படி சொல்வீர்கள்? என்னுடையதா என்ன? இல்லைதானே? அதனால் இப்போது ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள். எப்போது எனது என்ற வார்த்தையை சொல்வீர்களோ அப்போது நான் யார், எனது சமஸ்காரம் என்ன என்பதை நினைவு செய்யுங்கள். அது தேக உணர்வில் எனது சமஸ்காரம். ஆத்ம அபிமானத்தில் இந்த சமஸ்காரம் இல்லை. அதனால் இந்த பாஷையிலும் இப்போது மாற்றம் வேண்டும். எனது சமஸ்காரம் என்று சொல்லி கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். எனது நோக்கமல்ல, சமஸ்காரம் என்று சொல்கிறீர்கள். நல்லது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறீர்கள்? எனது சுபாவம். இப்போது சுபாவம் என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சுயத்தின் பாவனை எப்போது நன்றாக இருக்கும்? எனது சுபாவம் என்றால் சுயத்தின் நோக்கம் நன்றாக இருக்கும், கெட்டதாக இருக்காது. எனது சுபாவம், எனது சமஸ்காரம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் தானே? இப்போது இந்த பாஷையை மாற்றுங்கள்.
எனது என்ற வார்த்தை எப்போது வந்தாலும் எனது ஒரிஜினல் சமஸ்காரம் என்ன என்பதை நினைவு செய்யுங்கள். இப்படி யார் சொல்கிறார்? இது எனது சமஸ்காரம் என்று ஆத்மா சொல்கிறதா? எப்போது இப்படி யோசிப்பீர்களோ அப்போது தன் மீதே சிரிப்பு வரும். சிரிப்பு வரும் தானே? சிரிப்பு வந்தால் என்ன பிரச்சனை செய்வீர்களோ அது முடிந்து விடும். இதைதான் பாஷையை மாற்றுவது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிடம் சுயமரியாதையோடு இருந்து மரியாதை கொடுப்பது. தானும் சதா சுயமரியாதையில் இருங்கள். பிறரையும் சுயமரியாதையோடு பாருங்கள். சுயமரியாதையோடு பார்த்தால் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அவை உங்களுக்கும் பிடிப்பது இல்லை. எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் பிடிக்கிறதா? இல்லை தானே? அதனால் ஒருவர் பிறரை சுயமரியாதையோடு பாருங்கள். இவர் விசேஷ ஆத்மா. இவர் தந்தையின் வளர்ப்பில் இருக்கும் பிராமண ஆத்மா. இவர் கோடியில் ஒருவர், சிலரிலும் சிலரான ஆத்மா என்ற ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள். உங்கள் கண்களில் புள்ளியை கலந்து விடுங்கள். அவ்வளவுதான். ஒரு புள்ளியால் பார்க்கிறீர்கள், அடுத்த புள்ளியையும் கலந்து விடுங்கள். அப்போது ஒன்றும் ஆகாது. முயற்சி செய்ய வேண்டியதும் இருக்காது. அது அப்படியே ஆத்மாவை பார்ப்பதாக இருக்கும். ஆத்மாவோடு பேசிக்கொண்டு இருக்கும். இப்படி ஆன்மீக உணர்வையும் ஆன்மீக பார்வையையும் உருவாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? இப்போது எனது சமஸ்காரம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஸ்வாவம் என்று சொன்னால் சுயத்தின் பாவனையில் இருக்க வேண்டும். சரிதானே? இந்த முழு வருடமும் சீசன் 6 மாதம் நடக்கிறது. ஆனால் வருடம் முழுவதும் எல்லோரும் எப்போது சந்தித்தாலும், யாரை சந்தித்தாலும், தமக்குள் சந்தித்தாலும், மற்ற ஆத்மாக்களை சந்தித்தாலும், எப்போது சந்தித்தாலும் அவருக்கு திருப்தியின் ஒத்துழைப்பு கொடுங்கள். தானும் திருப்தியாக இருங்கள். பிறரையும் திருப்திப்படுத்துங்கள். இந்த சீசனின் சுயமரியாதை திருப்திமணி, சதா திருப்திமணி. சகோதரரும் மணியாக இருக்கிறார். ஆண்பால் மனாவாக இருப்பது இல்லை, மணியாக இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நேரமும் திருப்தி மணியாக இருக்கிறது. தான் திருப்தியாக இருந்தால் பிறரையும் திருப்திப்படுத்துவீர்கள். திருப்தியாக இருந்து பிறரை திருப்திப்படுத்த வேண்டும். சரிதானே? பிடித்திருக்கிறதா? எல்லோரும் கையை உயர்த்தினார்கள். மிகவும் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லது. என்ன நடந்தாலும் சரி, உங்கள் சுயமரியாதை ஆசனத்தில் ஒருமுகப்பட்டு இருங்கள். தடுமாறாதீர்கள். ஒரு நேரம் ஒரு ஆசனத்தில், ஒரு நேரம் வேறு ஆசனத்தில் இருக்காதீர்கள். உங்கள் சுயமரியாதையின் ஆசனத்தில் ஒருமுகப்பட்டு இருங்கள். ஒருவேளை ஒரு முகத்தோடு ஆசனத்தில் செட்டாகி எந்த விஷயம் வந்தாலும் அதை கார்ட்டூன் ஷோ போல பாருங்கள். கார்ட்டூன் பார்ப்பது நன்றாக இருக்கும் தானே? அதனால் இது பிரச்சனை அல்ல. கார்ட்டூன் ஷோ நடந்து கொண்டு இருக்கிறது. கீழான கார்ட்டூன் ஷோவில் ஒரு சிங்கம் வருகிறது, ஒரு ஆடு வருகிறது, ஒரு தேல் வருகிறது, ஒரு பல்லி வருகிறது. உங்கள் சீட்டிலிருந்து அப்செட் ஆகாதீர்கள். அப்போது குதூகலம் வரும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள ராஜ துளாரே குழந்தைகளுக்கு, அனைத்து அன்பான ஒத்துழைக்கும் சமமாக மாறும் குழந்தைகளுக்கு, சதா தனது உயர்ந்த சுயத்தின் பாவனையையும் சமஸ்காரத்தையும் சொரூபத்தில் வெளிப்படுத்தும் குழந்தைகளுக்கு, சதா சுகம் கொடுக்கும், அனைவருக்கும் அன்பை கொடுக்கும் குழந்தைகளுக்கு, சதா திருப்தி மணியாகி திருப்தியின் கிரணங்களை பரப்பும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்திக் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலமாக பிரம்ம பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆகுக. பிரம்ம பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆவதற்காக பொறாமை, வெறுப்பு, குற்றம், சொல்லல் இந்த 3 விஷயங்களிலும் இருந்தும் விடுபட்டு அனைவருக்காகவும் சுப சிந்திக்கு செய்யும் எண்ணமுடையவராகுங்கள். மேலும் சுப சிந்தனை, தன்னை பற்றி நல்ல எண்ணம் கொள்ளும் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் நெருப்பு இருக்குமோ அவர் தானும் எரிவார், பிறருக்கும் தொல்லை கொடுப்பார். வெறுப்பு உடையவர் தானும் விழுவார், அடுத்தவரையும் விழ வைப்பார். மேலும் விளையாட்டாகவும் பிறரை குறை சொல்பவர் ஆத்மாவை பலவீனப்படுத்தி துக்கப்படுத்துவர். அதனால் இந்த 3 விஷயங்களிலிருந்து விடுபட்டு சுப சிந்திக்கு ஸ்திதியின் அனுபவத்தின் மூலமாக வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். ஸ்லோகன். மனம் புத்தி சமஸ்காரத்தின் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யும் சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள்.
பிராமண குழந்தைகள், நீங்கள் அடிமரமாக இருக்கிறீர்கள். அடிமரத்திலிருந்தே முழு மரத்திற்கும் சகாஸ் கிடைக்கிறது. அதனால் இப்போது உலகத்திற்கு சகாஸ் கொடுப்பவராகுங்கள். ஒருவேளை 20 சென்டர், 30 சென்டர், 200, 250 சென்டர் அல்லது ஜோன் போன்றவை புத்தியில் இருந்தால் எல்லையற்ற சகாஸ் கொடுக்க முடியாது. எனவே எல்லைக்குள் இருந்து வெளிவந்து இப்போது எல்லையற்ற சேவையின் பாகத்தை ஆரம்பம் செய்யுங்கள். எல்லையற்ற நிலைக்கு போவதால் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் தானா விலகும். எல்லையற்ற சகாஸ் மூலமாக மாற்றம் ஏற்படுவது துரித சேவையின் ரிசல்ட்டாக இருக்கிறது. தேங்க்ஸ் பாப்பா. ஓம் சாந்தி.